எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஆனியன் மஞ்சூரியன் ஹோட்டல் சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாகவும் இன்னொரு வெங்காயத்தை நீளவாக்காக ஸ்லைஸாகவும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பவுலில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம உதுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா உதுத்து விடும்போது நமக்கு மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட மைதா மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவில் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி, இந்த மாவோட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போது நான் வானிலையில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அதிக சூடாக இருந்ததுன்னா நம்ம போட்டதும் கரிஞ்சு போயிடும். அதனால நம்ம மிதமான சூட்டில் வச்சு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றி இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது. அதுதான் இந்த இதில் முக்கியமான விஷயம். வெங்காயம் கரிஞ்சிருச்சுன்னா மஞ்சூரியன் டேஸ்ட் நமக்கு மாறி போயிடும். பாருங்கள், இப்போ வெங்காயம் கொஞ்சம் கூட கரியலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செகண்ட் பேஜும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தேன். அதில் எனக்கு 12 உருண்டைகள் வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சாஸ் சேர்த்தும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஆனியன் மஞ்சூரியன் உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த சாஸோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் திருப்பி விட்டு சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஆனியன் மஞ்சூரியன் அதே சுவையில் நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான ஆனியன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.